வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு லோ பட்ஜெட்ல நல்ல தரமான படமா கொடுக்கணும் அப்படின்னு நிறைய இளம் இயக்குனர்கள், புதுமுக இயக்குனர்கள் நிறைய பேர் போராடிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? லோ பட்ஜெட் அப்படின்னா 1 கோடி ரூபா நான் தருவேன், ஃபர்ஸ்ட் காப்பி கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ப்ரொடியூசரும் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா 2 கோடியில் எடுத்து முடிப்பா அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வளர்ந்து வர்ற இளம் தலைமுறை கதாநாயகன்கள், அதாவது இவங்க குழந்தை நட்சத்திரமா நிறைய படங்கள் நடிச்சிருப்பாங்க. நான் ஒருத்தரை மட்டும் குறிப்பிட்டு சொல்லல, நீங்க ஒருத்தரை காரணம் பண்ண வேணாம். அப்படி நடித்து வளர்ந்து வந்த இன்னைக்கு நிறைய இளம் வளர்ந்து வரும் கதாநாயகர்கள் கேட்கக்கூடிய சம்பளம் அரை கோடி சம்பளம் கேட்கக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு தமிழ் சினிமா இருக்கு. இப்போ லோ பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா இவருக்கே அவ்வளவு பெரிய தொகையை கொடுத்துட்டா ரொம்பவும் ஒர்த்தான இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு கேமராமேனாக இருக்கட்டும், அலியா கேமராமேனுக்கு முன்னாடி மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். ரொம்ப தரமான இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது, என்ன செய்யணும், எப்படி செஞ்சால் பிஸ்னஸ் ஆகும், எவ்வளோ பட்ஜெட்டில் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேனேஜரை அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கதாநாயகி தேர்வு பண்ணணும், நல்ல இசை அமைப்பாளரை தேர்வு பண்ணணும், பாடல் வரிகள் எழுதக்கூடிய இன்னைக்கு இளம் தலைமுறைகளுக்கு தேவையான அடிக்கடி ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடிய வரிகளை எழுதக்கூடிய ஒரு பாடலாசிரியரும் வேணுங்க. மியூசிக் டைரக்டரும் வேல்யூவாக வேணும், எடிட்டிங்கும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தா படம் பண்ணுறது இன்னைக்கு குதிரை கொம்பா இருக்கு. அதனால தான் புதுசாக வரக்கூடிய இயக்குனர்கள் தமிழ் சினிமாவில் அறிமுகம் இல்லாத ஒரு சில நடிகர்களை கூப்பிட்டு படம் எடுத்துக்கிட்டே வர்றாங்க. அதுவும் நிறையா லெவலில் சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுக்கு ரொம்பவும் குறிப்பாக நிறையா படங்கள் சொல்லலாம். இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு காரணம், இப்படியே தமிழ் சினிமாவில் வாயை திறந்தா எவ்வளோ சம்பளம் தான் அவ்வளோ சம்பளம் தான் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னைக்கு தேட்டரில் டிக்கெட்டு குறையும், என்னைக்கு எல்லா ஆடியன்ஸும் தேட்டரில் போய் பார்ப்பான். இன்னைக்கு தான் ஓடிடியில் எல்லாம் பார்க்குறான், படம் வந்த உடனே நெட்டில் வந்துடுது, டவுன்லோட் பண்ணி டிவியில் பார்க்குறான். ஆடியன்ஸ் எல்லாம் தேட்டரில் பார்க்கக்கூடிய ஃபீல் வேணும்னு நினச்சாலும் டிக்கெட் விலை கூட இருக்குது அப்படின்றதுனால தான் போகிறது கிடையாது. ஏன் பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்கள் தான் தேட்டரில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. நல்ல கதை, இப்போ பார்த்தீங்கன்னா வாழைன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தை நிறைய பேர் பார்த்து கொண்டாடினாங்க. காரணம் அந்த கதையோட அமைப்பு, கதையோட சூழல். இது மாதிரி நல்ல நிறைய படங்கள் வரணும்.